திரும்பி தமிழ்நாட்டுல போகிறோம். ஸோ திரும்பி வந்து கேரளாக்குள்ள வருவோம். திரும்பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல போகிறோம். ஸோ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காரில் போகிறேன். கல் சப்தம் அந்த சைடில் இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குங்க. எங்கள் பூஜை எழுதி விட்டிருக்கான்னு தெரியல. நம்மளோட லக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முயல் கறி வந்து கிடச்சிச்சு ஃபஸ்ட் டைம். எஸ் இன்னைக்கு தமிழில் பார்த்த ஒரு விஷயம் தான் கண்டென்ட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்க போகுது, எப்படி கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. லிட்டரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹே வெல்கம் பேக் டு அவர் சேனல்னா உங்கள் கேட்டு வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர் திஸ் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஜு டூடி ஷாப்பு தான் வந்து போக போகிறோம். ஸோ ஆல்ரெடி தமிழ் டைட்டில் வச்சுருந்துருப்பாங்க, தான் வந்து பேரை மொழியாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடிஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கல் ஷாப் தான். ஸோ சைடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருக்குது, நிறைய சைடிஸ் விதமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி போய் ட்ரை பண்ண போகிறோம் அந்த சைடிஸ் எல்லாமே எப்படி இருக்குது, டேஸ்ட் எல்லாமே என்னென்னு. ஸோ ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முயல் கறி வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் வித் வீடியோஸ் கூட ஒரு அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் 8 மாதமாக நியர்பை எங்கேயோ வந்து போய் எடுத்து போட்டிருந்தாங்க. பாலக்காடு ட்ரிப் பண்ணியிருந்தப்போ, பாலக்காடு சீரிஸ் பண்ணியிருந்தப்போ. ஸோ நம்மளும் இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு இது வீடியோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. சொல்லிட்டு இது வீடியோவில் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. மேபி 18+ மேலே வச்சு போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம், நம்ம ஒன்றும் தப்பு பண்ண போடலாம், நம்ம வந்து திட்டு சாப்பிட தான் போகிறோம். போவாங்க. ஓகே, நம்ம வந்து நம்மளோட ஆரஞ்சு பாய் இங்கே நிற்கிறாப்புல. இங்கே அவனை எடுத்துகிட்டு போகல, வீட்டில் நம்ம போகிறோம். ஓகே, நான் அப்படியே பாதுகாப்பு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஜெஸி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான ஃபேஸ் காட்டுற வெயிட் பண்ணுங்கள். இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ பிரேக் எடுத்திருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணி வந்தாச்சு. லிட்டரலாக இங்கேருந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 8:45 அந்த மாதிரி இருக்குது. ஸோ லிட்டரலாக இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக போனால் 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டான ஒரு ட்ராவல் ரைடு இது. ரோடு வந்து பார்த்தீங்க என்ன தெரிகிறது, அது ஒண்ணும் இல்லடா அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சி போயிட்டு இருந்துச்சு. இதான உள்ள வாரா. ஸோ அதனால சரி இவன்கிட்டே கேட்போம், ஓட்டிட்டு வந்தது அவன் தானே. ஸோ இந்த ரோடு எப்படி இருந்துச்சு ஓட்டுறதுக்கு? அவங்க பேச வந்து பிளாக் ஆகில எந்த பக்கம் சொல்லுவார். ரோடு வந்து பார்த்தா நீட்டாக இருந்துச்சு. அதனால எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு 110. சரி ஓகே, 108 சரி இல்லையா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, 110 105 பாலத்தில் 120. இன்னும் கேட்டேன்னா திருப்பி 150 ரூபா ஒரே வார்த்தையா. 120 லாஸ்ட், அதுக்கு மேலே போவேன். சரி, அப்புறம் எங்கே வந்திருக்கேன்? ஒரே ஜாலி சந்தோஷம் எனக்கு. எந்த இடத்துக்கு போகிறேன்னு என்னோட ஆனால் எந்த இடத்துல கிடச்சல ஏன்னா நான் பொள்ளாச்சிக்குன்னா இன்னொரு 6 கிலோமீட்டர் முன்னாடி போய் ஃபஸ்ட்டு 2வது ரைட் எடுத்தோம்னா அடுத்து அங்கிருந்து 30 கிலோமீட்டர் போகிறோம்னா கேரளாக்குள்ளே போகிறோம். திருப்பி தமிழ்நாட்டில் வருவோம், திருப்பி கேரளாக்குள்ளே போவோம், திருப்பி தமிழ்நாட்டில் வந்து போகிறோம். ஸோ இந்த பார்டர் லைனில் சுற்ற போகிறோம். அதாவது இப்போ நம்ம கேரளா இங்கே அடுத்த 3 நிமிஷத்துல திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ளே, திரும்பி அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே திருப்பி கேரளாக்குள்ளே போக போகிறோம். ஸோ இது இந்த டிராஃபிக் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மேப்பில் கிளியராக காட்டுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த பார்டர் லைன் தெரியுது உங்களுக்கு. ஸோ கேரளா என்ட்ரி ஆகிட்டோம். அப்படியே முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஊரில் வந்து திரும்பி தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ திரும்பி வந்து கேரளாக்குள்ளே வருவோம். திரும்பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேரளாக்குள்ளே வர போகிறோம். ஸோ ரெண்டுலாம் ஒரு 3 என்ட்ரி வந்து இருக்க போகுது. 4 என்ட்ரி. அதில் ஒன்று தமிழ்நாடு, திரும்பி கேரளா, திரும்பி தமிழ்நாடு, திரும்பி கேரளா வந்து இந்த ரோடு போகுது. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இடத்த ரீச் பண்ணியாச்சு. ஸோ வர்ற வழியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லொக்கேஷனே கேட்கல, கட்டில் கை மட்டும்தான் நான் தம்பிகிட்ட காமிச்சிட்டேன். பட் ஒருத்தர் காரில் போகிறவன் கல் ஷாப் தானே அந்த சைடில் இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குங்கிறான். எங்கள் பூஜை எது எழுதி விட்டிருக்கான்னு தெரியல. சொல்லிட்டுலாம். ஸோ உங்களுக்கு காட்டுற வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பு. ஸோ வெளியே வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ ஷாப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜு டூடி. ஸோ இந்த வழியாக தான் வந்திருந்தோம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை கிராஸ் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது பைக் பார்க்கிங் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடு சம்பளே. இது ஜிலேபி ஃப்ரை, இது ஜிலேபி ஃப்ரை, இது டக்கு
ஸோ நீங்கள் என்னடா குடிக்கிற வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சரக்கு மாதிரியோ மற்ற தப்பான ஒரு விஷயம் மாதிரி கிடையாது. கல்லுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதோட ஃபேமிலியோட ஃபீமேல்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நாங்கள் அங்கே இருக்கும்போது நிறைய ஃபேமிலிஸ் வந்துருந்தாங்க, நிறைய ஃபீமேல்ஸ் வந்து அங்கே குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதாவது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ வந்து ரெகுலராக பண்ணாமல் மந்த்லி ஒரு ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ என்ன நல்லதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஞாபகமே தெரியாது, உன் மூஞ்சி வச்சு தான் செய்ய சரிப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 1 லிட்டர் தான் வாங்கியிருந்தோம். ஸோ 1 லிட்டர்ன்றது வந்து 2 பேருக்கு நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்மளோட லக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முயல் கறி வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா முயல் கறி வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இதில் விளாக் எல்லாம் ப்ராப்பராக எடுக்க முடியல. சரி, இந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் பிளேஸ் வேறு இருக்குது, கார் பார்க்கிங்கு. ஸோ எத்தனை ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க லிட்டரலாக. எனக்கு அது இத்தனை பேர் வந்திருக்காங்க கூட ஷாக்கிங் இல்லை கேஸ். அந்த கடைக்கு பார்க்கிங்க்கு ஒரு லேண்டு, இந்த லேண்டு பாருங்கள், இந்த லேண்டு. ஸோ அந்த கடையோட பார்க்கிங்கு. ஸோ இது வந்து எண்டு கார்டு போடணும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணுறேன். பிகாஸ் அந்த லாஸ்ட் வீடியோக்கு நம்ம வந்து எண்டு கார்டு போடல, எடுத்ததுக்கு அந்த பிஜு டுடி ஷாப்புக்கு. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்கன்னா இதோட கண்டென்ட் எடுத்து போய் கிடையாது. நாங்கள் போன டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வந்து கப்புள்ஸு கூட இருந்தாங்க அந்த இடத்துக்கு. ஸோ வந்து இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல ஒரு விஷயம்னால இது தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃப்ரெஷ் கல்லை குடிச்சிங்கன்னா பெருசாக ஒன்றுமே தெரியாது, குடிக்கிறதோ எதுவுமே தெரியாது. ஸோ நீட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. அது இல்லாமல் இது நம்மளோட சொல்ல ஒரு விஷயம் தான், எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா அதுவும் நஞ்சு தான், அது அமுதமாக இருந்தால் கூட. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த ஒரு விஷயத்தை லிமிட்டோடு நம்ம எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுனா எல்லாமே பிரச்சனை கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து சமாளிக்கிற அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஆப்வியஸ்லி சமாளிக்கிறேன் தான். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே சைடிஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வந்து போயிருந்தோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸில் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு. ஸோ எந்த டைமில் போய் தொலைஞ்சோன்னு தெரியல, அந்தளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் நம்ம ப்ராப்பரான விலாக் அங்கே போய் எடுக்கணுங்கிற மைண்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ ப்ராப்பராக ஒரு இடத்த புக் பண்ணி அந்த இடத்த நமக்காக மட்டுமே அவங்க ஒதுக்க சொல்லிவிட்டு, ஸோ அந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளவோ அதை கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z அவங்க என்னென்ன சைடிஸ் வச்சுருக்காங்களோ நிறைய வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஐட்டம் பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு, மேபி 30 ஐட்டம் அங்கே இருக்குது, 30 20 இருக்குது. ஸோ அந்த விலாகில் 30 ஐட்டமோ 20 ஐட்டமோ ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே தனித்தனி ரிவ்யூ நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 வியூஸ்க்கு மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் விலாக் அங்கே போய் பண்ணுறேன். ஸோ மற்றபடி பேசணுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். அந்த ஒரு சைடிஸே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. டேஸ்ட் வைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பீஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி முயல் கறி நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதோட கிரேவியை ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முயல் கறிங்கிற ஒரு ஃபீலே வந்துச்சு. மற்றபடி சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எங்களோட லக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முயல் கறி கிடைக்கிறது அவசியத்தை ரேர். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிடைக்காம போயிடும். பிகாஸ் விஜிஎஸ் இதே போயிருந்தப்போ அவங்களுக்கே அது கிடைக்கல. பட் நமக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போதே கிடச்சிச்சு. சார் 2வது வாட்டி நம்ம ஃபோன் பண்ணி சொல்லி வச்சு தான் போவோம், நீங்கள் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு. எஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னொரு டைம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போகணும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே போகணும்னு சொல்லிட்டு ஆசையாக தான் இருக்குது. எங்களுக்கு அப்படி எதுவுமே கொடுக்கணும் கிடையாது, நாங்கள் 2 பேர் தான். ஓகே, பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அடுத்த டைம் என்ன பிளானுங்க எல்லாமே பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ சிறப்பாக இந்த 2 பேர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் கண்டிப்பாக இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் என்னோட சைடில் இருக்கிற கண்டென்ட் மிஸ்டேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பெஸ்ட் அண்ட் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. லிட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட் மூலியமாக எனக்கு மோட்டிவேட் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் பெல் ஐக்கானை மறக்காம அழுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி வந்து வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஸோ பிடிச்சிருக்கு என்ன எதுகளும் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. ஸோ அடுத்த சந்திப்பு இருக்கும்.